தவறு செய்தால் யாராக இருந்தாலும் வெட்டுவேன் சொன்னது யாரென்று தெரியுமா? யானைக்குடைய தும்பிக்கையை வெட்டிய எரிபத்த நாயனார். ஆனால் வரிக்கும் கோபம் கொண்டவர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். நாயன்மார்கள்ல பலவிதமான பண்புகளை கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதத்துல தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சிலர் அன்பை மென்மையாகவும் சிலருடைய அன்பை முரட்டுத்தனமானதாகவும் இருக்கும். அப்படிதாங்க இங்க ஒரு நாயனார் முரட்டுத்தனமான அன்போடு தன்னுடைய சிவபக்தியை வெளிக்காட்டுறாரு. அவர் தாங்க எரிபத்த நாயனார். கள்வருக்கும் அஞ்ச மாட்டார், நாட்டு மன்னனுக்கும் நடுங்க மாட்டார், அந்த பரமனுக்கு மட்டுமே தலை வணங்குவார் எரிபத்த நாயனார். முக்கண்ணனுக்கு முத்துப்பணி தூங்கும் பூக்களால மாலை தொடுத்து சாற்றுவார் சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு சிவபக்தர். இவர் தான் கொய்யும் மலர்கள்ல கூட தன்னுடைய மூச்சு காற்று கூட படாம மலர் கொய்து வருவாராம். இதனால தம்முடைய வாயை கூட துணியால கட்டி கொள்வாராங்க. அந்த அளவுக்கு இறைவனுக்கு தொடுக்கப்படும் மாலை தூய்மையானதாக கொண்டு வருவாராம். வண்டுகள் கூட தீண்டாத பூக்களாக பறித்து வருவார். தன் கூடை முழுவதும் பறித்து நிரப்புவார். அப்பொழுது கூட அவர் இன்னும் மலர்களை கொய்ய வேண்டும் என்ற ஆசையும் கொள்வாராம். மகாதேவருக்கு தன் கையாலேயே சாட்சி மகிழ்வாராம். ஒரு நாள் அஷ்டம திதியன்று சிவகாமியாண்டார் பூக்களை கூடையில நிரப்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வழிய அரசருடைய பட்டத்து யானை அந்த வழியில அமராவதி ஆற்றோரும் வந்து கொண்டிருக்கிறது. திடீரென மதம் பிடிக்கவே பூக்கூடையும் தட்டிவிட்டது. மதம் பிடித்த யானையை யாராலும் அடக்க முடியவில்லை. சிவனடியாரோ மிகுந்த வருத்தத்தில் சின்ன குழந்தை போல அழுது கொண்டே இருந்தார். இந்த செய்தியானது எரிபத்தர் காதில் விழுந்தது. வெகுண்டு எழுந்து வந்தார். எரிபத்தர் தன்னுடைய கோடாரியால யானையுடைய துதிக்கையை வெட்டினார். யானையோ நிலத்தில் விழுந்தது. யானை பாகனும் அனலாய் பொங்கினான். யானை பாகனையும் எரிபத்தர் வீழ்த்தினார். இந்த செய்தியோ மன்னருக்கு எட்டியது. மன்னர் புகழ் சோழர் கோபத்துடன் வந்தார். மன்னர் வெகுண்ட கோபத்துடன் படையுடன் வந்து கொண்டிருக்கின்றார். பட்டத்து யானை இறந்து கிடக்க யானை பாகனும் கொலையுண்டு கிடக்க கலங்கி போனார் மன்னர். நெற்றியிலே திருநீரு, மேனியிலே திருநீரு, தலையிலே ருத்ராட்சம். நீர் கொலைகாரரா என்று கேட்டார் மன்னர். நடந்ததை கூறினார் எரிபத்தர். நடந்ததை கேட்ட மன்னரும் வருந்தினார். இதற்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசர் தன் வாளால் வெட்டி கொள்ள முயற்சி செய்தார். எரிபத்தர் மன்னனின் செயலை கண்டு பதறி போனார். கலங்கி நின்றார். இல்லை இல்லை, நான் தான் தவறு செய்தேன் என்று எரிபத்தர் வாளால் தன் கழுத்தை அறுத்து கொள்ள துணிந்தார். இதனை கண்டு அனைவரும் வியந்து போனார்கள். சிவதொண்டுடைய பெருமையை உலகிற்கு உணர்த்தவே சிவபெருமானுடைய லீலைகள். இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்து இறந்த உயிர்களையும் மீட்டார். பின்பு சோழ மன்னர் எரிபத்த நாயனை அதே பட்டத்து யானையின் மீது ஏற்றி அரண்மனைக்கு புறப்பட்டார். இவ்வாறு எரிபத்த நாயனார் பல ஆண்டுகள் தொண்டாற்றி பின்பு கைலாயம் சென்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.